ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் என்டெக் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ப்ரூஃபோட போடணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட டெலகிராம் பாட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணுற மாதிரி வெப்சைட்ஸில் ஏர்ன் பண்ணுறதை விட டெலகிராம்லேயே பாட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கிளைம் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம எப்படி பேங்க்குக்கு விட்ரா பண்ணலாம், அதுவும் நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸும் பண்ணுறீங்க. ஐ திங்க் ஒரு சில பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர்கிட்டே யூஸ் பண்ணுறீங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவங்க எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாட்லேயும் கண்டிப்பாக இது போல் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃபாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்க வாய்ப்பில்லை, ஏன்னா நிறைய பேர் டெலகிராம் பாட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ ஓகே கைஸ், ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வீடியோ போட்டப்போ பார்த்தீங்கன்னா இது ஓஷன், அதாவது இன்றைக்கி பார்க்கும்போது அந்த ஓஷன் காயின்ஸ் தான். ஓகேவா, வேவ் வேலெட்டில் இருக்க ஓஷன் காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற அந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ 5000 காயின்ஸ் வச்சுருந்தா தான் $1. ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 காயின் வச்சுருந்தாலே பார்த்தீங்கன்னா $1, 10 காயின் வச்சுருந்தாலே 0.1 சென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இது டிரான்சாக்ஷன் பண்ணுறனாலே என்னன்னு தெரியல, இதோட விலையை பார்த்தீங்கன்னா அதிகமாக்கிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லாஸில் போகிறனால இவ்வளோ கம்மியாக வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ அவங்க அகெயின் இதே ரேட்டில் தான் இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா அதிகமாகவும் ஆக வாய்ப்பு இருக்குது, இதோட கம்மியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ பார்த்துக்கோங்க, 5000 காயின்ஸுக்கு இதுதான் வேல்யூ. நான் இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு எப்படிலாம் நம்ம ஸ்வாப் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா டெலகிராமில் இது போல் புது புது அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யூஸ் பண்ணுறது அண்ட் பேமெண்ட் ப்ரூஃபோட வந்துடும். ஸோ ஒரு வீடியோ லேட் ஆனாலும் நீங்கள் முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா தமிழ் என்டெக்குன்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுற ஆப் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது போல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக தான் நான் சொல்கிறேன், மறக்காமல் நம்மளால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ டெலகிராம் பாட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலகிராம் இந்த குரூப்புக்கு வரும். ஸோ அதில் தான் இது போல் ஏதோ ஒரு போஸ்ட்டில் அந்த ஆப்போட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த டெலகிராம் பாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் வேலெட்டுன்னு கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ சிம்பிளான ஒர்க்கு. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு காயின் மட்டும் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ். ஓகேவா, ஸோ 4 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 8.7 காயின் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக அப்கிரேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது இருக்குது டால்ஃபின்னு. ஸோ இந்த டால்ஃபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராப் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கடுத்து இந்த கிராபுக்கு அடுத்து நீங்கள் ஒவ்வொரு லெவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஆக்சுவலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒன்ஸாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இதில் எனக்கு 8.7 இருக்குது, இதை நான் கிளைம் பண்ணோன்னா இதுக்கு ஒரு பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் தேவைப்படுது. அந்த ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம SUI காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காயினை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனே பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த காயின் இது இங்கே பாருங்கள் நான் வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு $2 $1.5 கிட்ட தான் என்கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதில் தான் எப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஒரு வெப்சைட் இருக்குது, நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட கூகுள் பே மூலியமாகவே உங்கள் டிரான்சாக்ஷனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதில் உங்களோட அமௌண்ட்டை மட்டும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாலர் அனுப்பிச்சி விட்டுருவாங்க, காயினாக வந்துடும். ஸோ நீங்கள் அந்த காயினை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணலாம். இது நீங்கள் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது இம்பார்ட்டன் தான். பட் நீங்கள் இந்த காயினாகவும் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது ஏர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த காயினை கிளைம் பண்ணி நீங்கள் அதை ஸ்வாப் பண்ணும்போது அந்த காயினை ஸ்வாப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். இதுதான் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் இந்த வீடியோவே போட்டிருந்தேன். பட் இப்போ அந்த காயினோட வேல்யூ ரொம்ப அதிகமானனால நம்ம அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தா தான் ஒரு காயினே கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காயினை இதில் அப்கிரேட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதை விட ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு $3 கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, நான் இது வரைக்கும் எப்போ பண்ணேன், இதுக்கு பண்ணி முடித்து நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 2 அப்கிரேட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த அப்கிரேடுக்கு 400 கேட்குதுன்னா அப்போ எவ்வளோ காயின்ஸ் நான் எடுத்துருப்பேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 800 காயின்ஸ் கிட்ட நான் இன்னும் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு தான் என்கிட்ட காயின் இருக்குது. இன்னும் கூட என்னால் கிளைம் பண்ண முடியும்.
இன்னும் எனக்கு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போயிடலாம் எப்படி நம்ம இப்போ ஸ்வாப் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா SU Wallet அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், SUI Wallet அப்படின்ட்டு. ஸோ இது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் SU Wallet எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணிங்க ப்ரௌசரில் அப்படின்னா வரும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் அதுலேயும் ஹோம் பேஜ் வந்துடும். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஷன்லேயே பார்த்தீங்கன்னா வேலட் அட்ரஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம புதுசாக க்ரியேட் நியூ பண்ண தேவையில்ல, மோர் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் பேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, பாஸ் பிரேஸ்ன்னு இருக்கும், இம்போர்ட் ப்ரைவேட் கீன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதுக்கு போய்க்கோங்க. இதில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் பிரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இங்கே பாருங்கள், ப்ரைவேட் கீ, இதை காப்பி பண்ணிக்கலாம். சீட் பிரேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தில் நீங்கள் எதையாவது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பாக்ஸை பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக்கு, இந்த பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ இதை நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இதில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அதாவது இப்போ SU Wallet இருக்குது பார்த்தீங்களா, அதோட அட்ரஸை ஆட் பண்ணிருக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகே, இங்கே அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த அக்கௌண்ட் இதிலே இருக்கும். இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அது 82 சென்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வேலெட்டில் ஓகே, இதோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எவ்வளோ இருக்கோ அந்த அட்ரஸோட இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நீங்கள் இதில் ஜஸ்ட்டு இங்கே உங்களோட அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா இங்கே மேனேஜரில் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது அதோட பாஸ்வேர்டு கேட்கும். இந்த அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட் ஒன்று, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படியே காப்பி ஆகிடும். ஓகே, ஸோ காப்பி ஆனதை எடுத்துகிட்டு இந்த அட்ரஸில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடும். ஓகே, ஸோ லிங்க் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும். ஓகே, CTUS ப்ரோட்டோகால் அப்படின்ட்டு ஒன்று. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இதுக்குள்ளே ஒரு மினி வெப்சைட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதாவது இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஓஷனில் இருக்கிறத டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட SUIக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு வேலெட் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும், நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிட்டாவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணலாம் தெரியும், டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரான்சாக்ஷன் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ SUI இதில் இருக்குது, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றணும். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா SUI மேலே போயிடும். ஏன்னா இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 பார்த்தீங்கன்னா இருக்குது, ப்ரைஸ் இப்போதைக்கு இருக்குது. இப்போ SUI கீழே வந்துடலாம். இப்போ USDT இங்கே இருக்குது, நம்ம USDT வைக்க போகிறது இல்லை, ஓஷனாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஒரு அட்ரஸை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு டெலகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை கொடுத்துருவேன். ஸோ டெலகிராமில் உங்களுக்கு அந்த அட்ரஸை கொடுத்தோடனே நீங்கள் அதை இங்கே ஆட் பண்ணி இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அது நான் இப்போ காப்பி பண்ண அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேவா, இதை வந்துருச்சா ஓஷன்ட்டு. ஸோ என்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள், 360 என்கிட்ட இருந்தது அப்படியே காட்டுதா. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே என்னோட எல்லாமே இங்கே வந்துருச்சு. நான் இப்போ இது மொத்தமாக மேக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா 360க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ SUI காயின் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஸ்வாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெலகிராமில் இருக்க இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா 0.8 இந்த இடத்துக்கு வந்துடும். நீங்கள் இதில் இருந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ 5000 காயின்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்றதை நம்ம ஒரு செக் பண்ணிப்போமா. ஸோ இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 5000 காயினுக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.75 இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. ஸோ அதனால் இது ரேட் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு கிளைம் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டே வரலாம். நம்ம எவ்வளோ முடியுதோ அப்கிரேட் பண்ணி அதிகமான காயின்ஸாக பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ அது அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்வாப் மட்டும் பண்ணாலே போதும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா,
ஓகே, இப்போ பேங்க்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட இதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் தான் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த 3 ஆப் தெரியுதா? ஸோ ஒன்று பினான்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா VPN யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கு தான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு வசீரெட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த 3 அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பைபிட், ஓகேவா? வசீரில் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்விக்காயினை வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா வசீரில் இருக்க ஒரு ஸ்விக்காயின் அட்ரஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணும் போதே உங்களுக்கு INRக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். பைபிட்டில் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P2P அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் ஸ்விக்காயினை கொடுத்துட்டு அவங்க அதுக்கு பதில் உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா P2P அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரோ வித்ட்ரா பண்ணுறதுனா, இதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி P2P டிரான்சாக்ஷன் பண்ணுன்ட்டு. இதில் நீங்கள் ஸ்விக்கி வித்ட்ரா பண்ணுற அட்ரஸ் எப்படி எடுக்குதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். இதுலேயும் எப்படி எடுக்கிறீங்களோ அதே போல் தான் அந்த வசீரெட்ஸ் அப்படின்றதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு டெபாசிட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் டெபாசிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் பை வித் INRன்னு இருக்கா. ஸோ அந்த P2P சொன்ன பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெபாசிட்டில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்வின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண. ஓகே, நான் சர்ச் பண்ணதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இதோட அட்ரஸை பற்றி நெட்வொர்க் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அட்ரஸ் வந்துச்சா. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த டெலகிராமில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஸ்கேனரை கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்யூர் தேவை தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தேவையான அளவுக்கான ஸ்விக்காயின் இருக்கணும். அதை வச்சு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுலேருந்து நான் சொன்ன மாதிரி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுவே ஆல்மோஸ்ட் 12 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் இதில் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட், அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2 மாதம் கழிச்சு இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைவாக வித்ட்ரா பண்ணி காட்டிடுறேன். ஸோ அது வரையும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் சேர்ந்து ஏர்ன் பண்ணுங்கள் என் கூட. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். மதுரை லவ் யூ. பை பை கைஸ், டேக் கேர்.